வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. பாளையக்காரர்களை போலிக்கார் என அழைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். பாளையக்காரர்களை போலிக்கார் என அழைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். பாளையக்காரர் முறை யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? பிரதாபருத்ரன். பாளையக்காரர் முறை யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? பிரதாபருத்ரன். தமிழகத்தில் பாளையக்கார முறையில் அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர். தமிழகத்தில் பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர். நெக்ஸ்ட்டு, மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு 1529. மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு 1529. தமிழகத்தில் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தனர்? மொத்தம் 72. தமிழகத்தில் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தனர்? 72. நெக்ஸ்ட் கொஷின், நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கிழக்கு பாளையங்களில் தவறானது நடுவுக்குறிச்சி. நெக்ஸ்ட் கொஷின், யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. நெக்ஸ்ட் கொஷின், 1767ஆம் ஆண்டு புலிதேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஸோ ஆன்சர் கேப்டன் கேம்பல். 1767ஆம் ஆண்டு புலிதேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? கேப்டன் கேம்பல். 11th கொஷின், ஒண்டிவீரன் யாருடைய படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றிருந்தார்? ஆன்சர் புலிதேவர். ஒண்டிவீரன் யாருடைய படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றிருந்தார்? ஆன்சர் புலிதேவர். வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. வேலு நாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழி. ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், 1772ஆம் ஆண்டு காளையார்கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், வேலு நாச்சியாருக்கு ஆதரவளித்த மன்னர் கோபால நாயக்கர். வேலு நாச்சியாருக்கு ஆதரவளித்த மன்னர் கோபால நாயக்கர். 16th கொஷின், கோபால நாயக்கர் பிரிட்டிஷ் படைகளால் வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு 1801. கோபால நாயக்கர் பிரிட்டிஷ் படைகளால் வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு 1801. 17th கொஷின், வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக எந்த வயதில் பொறுப்பேற்று கொண்டார்? ஸோ 30 வயதில் தான் பொறுப்பேற்றிருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக எந்த வயதில் பொறுப்பேற்று கொண்டார்? வயது 30.